குழந்தைங்களை வந்து மொபைல் யூசேஜ் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தாங்க இருக்குது. நான் சொன்னால் நீங்கள் சிரிக்கக்கூடாது, ஆனால் போமா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உண்மையிலே சொல்கிறேங்க. நான் காலேஜில் இருக்கும்போது என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு இங்கிலீஷ் ஸ்டாஃப் வந்து என்கிட்ட ஒரு இங்கிலீஷ் புக்கு நாவல் ஒன்று கொடுத்துட்டு, நீங்கள் சும்மா போர் அடித்தா இதை படிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் நிறைய கிடையாது, ஏன்னா டைம் இல்லை, அது ஒரு பக்கம். சரி நம்ம வாங்கிட்டு தான் போய் பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு நானும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு நாள் புக்கு படித்தேங்க. பட் அது எனக்கு நாவல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால எனக்கே தெரியல, நான் 1.5 hours மேலே அந்த புக்கை படிச்சிட்டேன். ஸோ படித்து முடிச்சுட்டு வச்சுட்டு பிறகு தான் எனக்கு டக்குன்னு கிளிக் ஆச்சு. அந்த 1.5 hours நான் என் மொபைல் எங்கே இருக்குன்றதே மறந்துட்டேங்க. டு பி ஃப்ரேங்க், அது அஃபிஷியல் மெசேஜோ அன்அஃபிஷியல் மெசேஜோ இல்லை எதுவுமே அதை நான் 1.5 மணி நேரம் நான் அது பக்கமே போகல. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஸோ புக்கு படிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அப்போ தாங்க நல்லா ப்ராக்டிக்கலாகவே நான் உணர்ந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மவும் குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த புக்கு படிக்கிற ஹேபிட் கொண்டு வந்துட்டோம்னாலே நம்ம மொபைலை குறைக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்காக நீங்கள் புக்கு பழக்கம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு புக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரி PDF புக்கு அப்படி கொடுத்து மொபைலில் கொடுத்து படிக்க வைக்கிறது இல்லை. ஜஸ்ட் ஃபிசிக்கலாக டெக்ஸ்ட் புக்கை படிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, புக்கை வந்து நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும்தான் அதில் இருக்கும். ஆனால் மொபைல் அப்படி கிடையாதுங்க. நம்மளுக்கு தேவையானதும் இருக்கும், தேவையில்லாததும் இருக்கும். ஸோ அது குழந்தைங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று மட்டும்தான், குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு புக்கு படிக்கிற ஹேபிட்டை கொண்டு வந்தீங்கனாலே பசங்க வந்து மொபைலை யூசேஜை அறவே குறைச்சிடுவாங்க. கரெக்டுங்களா?